2 நாட் சொருகி விட்டுருக்கேன். மீதி எல்லாமே மீதி 6 நாட்ஸையும் நம்ம இதே போல் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டு, நான் ஏற்கனவே இந்த நாட்லாம் எப்படி உள்ளே சுற்றி சுற்றி சொருகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடை இதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். 3 பார்ட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கோன், செகண்ட் கோன், தேர்ட் கோன். இந்த கோன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒயரை நம்ம லாஸ்ட் தான் கட் பண்ணி விடணும். அதனால் இந்த ஜாயின் பண்ணியிருக்க ஒயர் எல்லாமே இப்படி சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவோம். நமக்கு கொஞ்சம் அடுத்த லைன் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஒயர்ஸ்லாம் நான் இப்படி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து 8வது லைன். எப்போவுமே கோன் ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு கோன்லேயும் 8th லைனை நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது தெரியும். இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ண நம்ம கரெக்டாக வராது. எந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம என்ன செய்யணும், முடிச்சு போட்டு வச்சிடணும். 1 2 3 4 5 6 7 இதுலேருந்து 1 இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 8th லைனை நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இதே மாதிரி இந்த கோன்லேயும் 8th லைன் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட் லைன் இதான் நமக்கு. இங்கே 8th லைன் ஃபினிஷ் ஆகிருக்கு. இதுலேருந்து நமக்கு இது ஃபஸ்ட் லைன். இந்த ஒயர் எடுத்து இங்கேயும் நம்ம 8th லைன் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஒரே கலருங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 இந்த லைனையும் இந்த ஒயரில் உள்ள இந்த நாட்டில் உள்ள ஒயர் எடுத்துட்டு இந்த நாட்டில் 8 1 2 3 4 5 6 7 8 இந்த ஒயர், இந்த 2 ஒயரையும் நம்ம சொருகி விட போகிறோம். ஒன்றாவும் நம்ம சொருகி விடலாம். 3வது ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 4வது கோன் ஜாயின் பண்ணலாம். அல்லது இப்படி 2ஆக வச்சுட்டும் ஜாயின் பண்ணலாம். எப்படினாலும் சரிதான். நான் ஒரு தடவைக்கு 2-3 தடவை கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 8வது நாட் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஜாயின் பண்ணணும். அது கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்த இந்த லைன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதே போல் உள்ளே சொருகி விடணும். 8வது நாட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கோன்லேயும் 8வது நாட் முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நாட்டையும் கூட முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே கலரில் நம்ம போடுறதுனால கன்ஃபியூஷன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ இருக்கிற எல்லா வயசையும் நம்ம இதே போல் ஜாயின் பண்ணணும். இந்த 2 ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் 6 லைன்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி கொண்டு வரணும். இந்த ஒயர் நம்ம கட் பண்ணி விடலை பார்த்தீங்களா, இதை நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவோம். லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு எங்கேயாவது கொஞ்சம் விலகல் இருந்ததுன்னா சரி பண்ணி விடுறதுக்காக தான் இதை கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். நல்லா ஒரு 2-3 நாட் சொருகி விட்டுட்டோம். இருந்தாலுமே விலகுச்சுன்னா நம்ம பிடிச்சி இழுக்கிறதுக்கு வேணும். அதனால் நம்ம அதை கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். மீதி உள்ள நாட்டு எல்லாமே ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த நாட்டையும் இந்த ஒயரில், அதாவது இந்த கோனில் உள்ள ஒயர்ஸையும் இந்த கோனில் உள்ள ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதை முடிச்சுட்டு பார்ப்போம். 2 நாட் சொருகி விட்டுருக்கேன். மீதி எல்லாமே மீதி 6 நாட்ஸையும் நம்ம இதே போல் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டு, நான் ஏற்கனவே இந்த நாட்லாம் எப்படி உள்ளே சுற்றி சுற்றி சொருகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடை இதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ஸில் 1 2 3 4 லைன்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 4 கோனையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒயர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுலாம். கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். குட்டி குட்டியாக தெரியுதா? கொஞ்சம் தெரியறதுக்காக அந்த சிலிம்பல் லேஸாக விட்டு கட் பண்ணியிருக்கேன். எல்லா ஒயர்ஸையும் நம்ம போட்டு நாட் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த ஒயர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரும்போது மொத்தமாக 5 கோன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 கோன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு கோன்லேயும் 8வது நாட்டை நீங்கள் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இடம் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது, ஒருவேளை உங்களுக்கு தெரியலைனா ஒரே கலரில் போடும்போது தெரியாது. அது தெரியலைன்னா அது உங்களுக்கு அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே 8வது லைன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இழுத்து வச்சு நம்ம போடணும். இதை
அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான். என்ன இந்த பக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காகத்தான் நான் இந்த பார்ட்டு காமிக்கிறேன், எப்படி போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதே போல் நம்ம இந்த நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த 2 நாட்டையும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணமோ இதே போல் மீதி நாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த சைட்லாம் இப்படி கொஞ்சம் தூக்கி தான் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுருங்க. நான் இன்னொரு நாட் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்படி நம்ம இழுத்து ஜாயின் பண்ணும்போது இந்த இடம்லாம் விட்டுறக்கூடாது, அதுக்காகத்தான் நான் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஆனால் நம்ம 4 ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு லைன் தான் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போனா நமக்கு இந்த இடங்கள்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக அதை என்ன செய்யுங்க, இந்த லாஸ்ட்டு லைன் நம்ம ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணுறதை நான் காமிக்கலை, நீங்களே கட் பண்ணி விட்டுறலாம். சரி, அதில் ஏன் டைம் 1 நிமிஷம் வேஸ்ட்டாக போகும், அதனால் நான் அதை சொல்லிட்டா போதுன்ட்டு காமிக்கிறேன். முதல்ல ரொம்ப டைட்டாக இருக்கிறாதீங்க, இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கிடக்கட்டும், அப்போ தான் நம்ம இந்த லைன்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இது நம்ம ஜாயின் பண்ணி முடிக்கும் பார்த்திங்களா, நான் வந்து ஒரு லைன் மட்டும்தான் சொருகி காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இது ஃபுல்லாகுமே 1 2 3 ஒரு 3 அல்லது உங்களுக்கு முடிஞ்சால் 3 லைன்ஸ் சொருகுங்க, அப்படி இல்லைன்னா 2 லைன்ஸோடு நிப்பாட்டிக்கலாம். 1 2 3 நான் எல்லாத்துலேயுமே 3 லைன்ஸ் தான் உள்ளே ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அதே போல் நீங்களும் ஃபுல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிடுங்க, எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி முடிச்சுருங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வர நம்ம கொண்டு வந்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறமா இதை நம்ம இப்படி இழுத்து விட்டோம்னா சரியாயிடும். பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒன்று போல் இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம பின்பக்கம் தான் பார்க்கணும். இதை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பின்பக்கம் எப்படின்னு பார்ப்போம். 5 பக்கமும் நம்ம ஒன்று போல் சொருகி விட்டு முடிச்சிட்டோம். இந்த ஒயர் நான் ஒன்று மட்டும் கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இதே போல் நம்ம எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடும். கொஞ்சம் இப்படி அதாவது ஒழுங்கற்ற வடிவமாக தான் இருக்கும், அதை நம்ம இங்கே சொருகி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். என்னடா இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த சைடில் நம்ம போடும்போது உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். நடுவில் இந்த கேப் இருக்கத்தான் செய்யும், இந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த ரவுண்டு வரும். இதை அப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த வயர்ஸ்லாம் ஒன்று போல் வச்சு நாட் போடணும். இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த வயர்ஸ்லாம் நம்ம சேர்த்து நம்ம நாட் போடணும். முடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த நாட் வச்சு இதில் போடணும். இதில் நான் ஒரு 5 நாட் போடுவேன். 1 2 3 3 போட்டிருக்கோம், 4 5 போடணும். அதுக்கடுத்து இந்த வயரை வச்சு மறுபடியும் 5 நாட், இந்த வயரை வச்சு 5, இப்படியே நம்ம போட்டுட்டு வரணும். இதில் ஒரு 5 நாட் மட்டும் நம்ம போடணும். சரி, போட்டுட்டு பார்ப்போம். மாஷா டிசைன்ஸுங்க சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும்.